வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஃபார்ம் ஹவுஸ் ப்ராஜெக்டில் ஷெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மெயினாக தெர்மாக்கோல் யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே பண்ணுறேன். ஸோ தெர்மாக்கோலை நான் உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததும் நெக்ஸ்ட் அதுக்கு ஃபுட் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம அந்த இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது அவுட் சைடு வர மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இதை இன்சைடு வர மாதிரி அட்டாச் பண்ணி வைக்கிறேன். தென் இதில் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் பெயிண்ட் ஏன் சூஸ் பண்ணேன்னா, நம்ம பிரிக்ஸ் கலர் இருக்குல்ல, அது கூட ஆப்டாக மேட்ச் ஆகும். நம்ம அது மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிரிக் ஷேப் இல்லை, வேறு இதை விட வேறு என்ன ஐடியா இருக்குன்னா, ஆஷ் கலர் அடித்து நம்ம கல்லெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி கூட டிசைன் பண்ணிக்கலாம். அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். தென் இந்த செக்ஷனுக்கு நான் எல்லோ கலர் அடிக்கிறேன். உங்களுக்கு தேவையான கலரை பெயிண்ட் பண்ணிக்கோங்க. தென் அதோட பேஸ்லேயும் ஒரு கலர் சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். பிரிக்ஸ் பேட்டர்ன் வரைகிறதுக்கு இந்த ஹாரிசான்டல் லைன் ஃபஸ்ட் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் வெர்டிக்கல் லைன் வரையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரிக்ஸ் மாடலில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம பில்லர் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் ஹைட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பேக் சைடு ரெண்டுமே ஒரே ஹைட்லேயும், அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் உள்ளது கொஞ்சம் ஸ்மாலர் சைஸ்லேயுமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஏன்னா அப்போ தான் இந்த சாய்வாக இருக்கும்ல, அது மாதிரி பண்ணுறதுக்காக நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். இப்படி நாலுமே எடுத்துக்கணும். அடுத்த பிக் பின்னாடி லாஸ்ட்டு பேக் சைடு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரண்டில் ஷார்ட்டாக உள்ளதையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 4 அனிமல் ஸ்டே பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அதை ரெண்டையுமே இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி 4 எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெடி பண்ணதான் இதை நம்ம அந்த இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாமே 4 இது டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இது செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த அனிமல்ஸையும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
தென் இதுக்கப்புறம் டாப் போர்ஷன் வந்து ஒரு ஹார்ட் போர்டு எடுக்கிறேன். அதை வந்து உங்கள் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து நான் வந்து கோகோனட் லீஃப் இருக்குல்ல அதை வந்து வைக்கிறேன். இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி க்ளூ கன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தென் இதை ஃபிக்ஸ் பண்ண அப்புறமா இதை வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கேப் இருந்தாலும் அதையுமே நீங்கள் வந்து இது மாதிரி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் நம்மளோட டிஃபார்ம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு சாப்பிட்றதுக்கு மாதிரி நம்ம அதையும் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃபுட் பாக்ஸ்லேயுமே நம்ம கொஞ்சம் லைன் செட் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கவ் ஷெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Once again, thank you for watching my videos.